ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு கார்டன் அப்டேட் vlog தான் பார்க்க போகிறோம். கார்டனில் என்னென்ன பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம், எப்படி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நான் இன்றைக்கி 2 நாள் வீடியோவை கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். காலையில் பார்த்தீங்கன்னா கார்டனில் போய் செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றலான்னு சொல்லி வந்திருந்தேன். மல்லிப்பூ பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. மல்லிப்பூ வந்து நம்ம இலையை உருவி விட புதுசாக துளிர் வந்து அதில் வந்து மொட்டு வந்துட்டே தான் இருக்கும். எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். அண்ட் எல்லா செடிகளுக்குமே தண்ணி விட்டாச்சு. நான் முன்னாடி நாளே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பூ வந்து பூத்துரும் நாளைக்கு. இது வந்து முக்காவாசி அளவுக்கு விரிஞ்சிருச்சு. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. பயங்கர வாசனை, பக்கத்தில் போனாலே அவ்வளோ நல்ல வாசனை அடிச்சிட்டு இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஆரஞ்சு ரோஸ்லேயும் ஒரு அழகான மொட்டு இருக்குது. ஒரு சில பூ எல்லாமே ஒயிட் ரோஸ்லேயும் பூத்துருக்கு. 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம்னா போதும், நல்லா பூக்க ஆரம்பிக்கும் எல்லா செடியுமே. அண்ட் அன்றைக்கி வந்து கொஞ்சம் பூச்சி மருந்து வந்து அடிக்க வேண்டியது இருந்தது. இந்த இன்செக்ட் கண்ட்ரோலர் வந்து 1 லிட்டர் பாட்டிலில் 10 ml ஏதோ கலக்க சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த தூதுவளை செடியில் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சப்பூச்சி வந்து வந்துச்சு. அந்த மஞ்சப்பூச்சி கொஞ்சம் வந்தாலே போதும், இருக்கிற எல்லா செடிகளுக்குமே பரவிடும். நீங்கள் வந்து மஞ்சப்பூச்சி உங்களோட செடிகள் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த செடியை ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி எடுத்துருங்க. நம்ம என்ன தான் வந்து ஸ்ப்ரே அடித்தாலும் அதில் ஒரு பூச்சி மட்டும் இருந்தாலே போதும், நிறைய ஃபுல்லாகவே பரவிடும். ஸோ அதனால் நான் ப்ரூன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மருந்து அடிச்சிட்டேன். அந்த பிங்க் கலர் பூ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. அண்ட் இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே விரிஞ்சிருச்சு. இந்த சின்ன ரோஸ் செடி இருந்துச்சு இல்லையா, அதில் அழகாக சூப்பராக விரிஞ்சிருச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. என்னோடய பேபியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது பக்கத்துலேயே வந்து நர்சரி இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு இந்த 10 அடுக்கு மல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்டு கார்டன் வந்து ஃபுல்லாகவுமே பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரைன் செல்ஸ் எல்லாமே அடுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து க்ரோ பேக்ஸ் எல்லாமே அழகாக அடுக்கி வச்சாச்சு. அண்ட் இந்த மல்லிப்பூ செடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்கான ஸ்டெம்மில் ரூட்ஸ் எல்லாமே தானாகவே வெளியிலே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே அதை பதியம் போடலான்னு சொல்லிட்டு இதை வந்து கட் பண்ணலான்னு இருக்கேன். 2 இடத்துல வந்து அந்த மாதிரி ரூட்ஸ் இருக்க மாதிரி இருந்தது. நல்லா தெக்கான ஸ்டெம்மாக இருந்துச்சுன்னா அதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இலை ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, இல்லை 1-2 இலை விட்டாலும் பரவாயில்ல. அதை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு மண்கலவையில் லேசாக வந்து கொஞ்சம் சரிச்ச மாதிரி வச்சு இன்சர்ட் பண்ணி விட்டுட்டாலே போதும், அழகாக வந்து துளுத்து வந்துடும். இந்த மழை டைமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா சூப்பராகவே துளுத்து வரும். இந்த மல்லிப்பூ மட்டும் இல்லாமல் எல்லா மல்லிப்பூவுமே நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு துளிர் வரும். நான் அந்த மாதிரி என்னோடய கார்டனில் மல்லிப்பூ வந்து வச்சு துளுத்து வந்தது வேறே கூட நான் பிடுங்கி வந்து இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அண்ட் அதனோட லிங்க் பண்ணால் நான் இங்கே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது கூடவே வந்து இந்த மாதிரி கொக்கோ பீட்லேயுமே நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி வைக்கிறத வந்து டைரக்ட் சன்லைட்டில் வைக்காமல் செமி ஷேடாக இருக்க மாதிரி இடத்துல வைங்க. அதாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஓரமாக வச்சுட்டிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி இடத்துல வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரமாக துளுத்து வந்துடும். அண்டு இந்த மொட்டு பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக வந்து இருக்குன்னு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னும் சில மொட்டுக்களுமே வர ஆரம்பிச்சிச்சு. பழைய இலைகள் எல்லாமே நம்ம கட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும். அண்ட் பாட்டிங் மிக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எல்லா பேக்ஸ் அண்ட் பாட்ஸில் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து போயாச்சு, குக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட்டில் பார்த்திங்கன்னா சரியான காற்று. நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே பயங்கர காற்றாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துலேயே சூப்பராக மழையுமே பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நல்ல மழை, கொஞ்சம் நேரமாக நல்லா சூப்பராக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மண் வாசனையில் அந்த மழையை பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே வீடியோ தான் பார்க்க போகிறோம். காலையில் திரும்பி எழுந்து போய் பார்க்கும்போது 2 பூவுமே எவ்வளோ சூப்பராக வந்து பூத்துருக்கு பாருங்கள். என்ன ஒரு அழகான கலர், வாசனை அப்படி இருந்தது, சரியான வாசனை பக்கத்தில் போகும்போது. இதுதான் வந்து ஒரிஜினல் பன்னீர் ரோஸ். இதில் தான் வந்து நமக்கு ஃபேஸ் பேக் போடுவோம், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பன்னீர் அதெல்லாமே வந்து செய்வாங்க. டோனர் எல்லாமே கூட இதில் தான் வந்து செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பூவுமே பூத்துருச்சு. இது வந்து ஒரு நாள் ஆனதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மல்லிப்பூ அதே மாதிரி 1-2 பூக்கள் எல்லாமே செடியில் பூத்துருக்கு. அண்ட் ரோஸ் வாங்கியிருந்ததை வந்து பாட்டில் வந்து மாற்றி வைக்கலான்னு சொல்லி அதுவுமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஹோல்ஸில் இந்த மாதிரி கல் எல்லாமே வச்சுட்டு பாட்டிங் மிக்ஸ் எல்லாமே போட்டு ஃபில் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அண்டு இது எப்படி வந்து ரோஸ் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வர ரோஸை எப்படி வைக்கலான்ற வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி மெயின்டைன் பண்ணலாம் எல்லாமே அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு பிளான்ட் இருந்தது இல்லையா, அதுவுமே கொஞ்சம் சின்ன பாட் வச்சுருந்தேன், அதுலேயுமே வச்சாச்சு திரும்ப இன்னொரு பிளான்ட்டையும். இது வந்து இந்த பேக் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து அந்த செடியை எடுத்துட்டோன்னா ஈஸியாக வந்துடும். அதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஃபில் பண்ணி அதையுமே வேறு பாட்டில் வச்சுட்டேன். இந்த மாதிரி பாட்டிங் மிக்ஸ் வாங்கி வைக்கும் போது நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும்.
ஆனால் பாட்டிங் மிக்ஸில் தான் வச்சா தான் ரோஸ் செடி வரும்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சா கூட ரோஸ் செடி நல்லா வரும். மண் கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அண்டு எல்லா பூச்செடி வந்து கொஞ்சம் படர்ந்து இருக்கிறது எல்லாமே ப்ரூன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஒரேடியே எல்லாமே பண்ண முடியாதுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் க்ரோ பேக்ஸில் பழைய மண் இருக்கிறது எல்லாமே மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து வேப்பம் புண்ணாக்கு அதெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து மாற்றி வச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி மல்லிப்பூ செடி வச்சுருந்தேன் இல்லையா, வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா நர்சரியிலேருந்து, அதையுமே எடுத்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி கவர்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா மண்ணை வந்து கொஞ்சமாக லூஸ் ஆக்கி விடணும். அப்படியே அந்த செம்மண்ணோட வச்சுட்டோன்னா அந்த வேர் எல்லாமே இறுகி போயிடும். ஸோ அதனால் மண்ணை லூஸ் ஆக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சமாக வந்து மண் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு உரமாக வச்சுட்டா போதும், தானாகவே நல்லா துளுத்து வர ஆரம்பிச்சிடும். அண்ட் ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பூத்த பூ எல்லாமே கண்டிப்பாக நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுடணும். பூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது செடியிலன்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த சத்து எல்லாமே தேவையில்லாமல் அந்த செடி பூக்கள் எல்லாமே போயிட்டு நமக்கு பூ பூக்கிறது கம்மியாகும். பூத்து முடிஞ்ச உடனே இந்த மாதிரி காஞ்ச இலைகள் அதே மாதிரி பூத்த பூ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட தான் நல்ல புது துளிர்கள் எல்லாமே வந்து நிறைய மொட்டு வர ஆரம்பிக்கும். இதே மாதிரி பண்ணி தான் இந்த செடியில் பாருங்கள் ஒரு இடத்துலையே வந்து 4-5 பூ வந்து வருது. இந்த செடி நார்மலாகவே வந்து அந்த மாதிரி தான் வரும். இது ஆர்கிட் ரோஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா வந்து புஷ்ஷியாக வளரும். அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட் ரோஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எல்லா கலர்ஸுமே தனித்தனியாக வைக்கலான்னு சொல்லி அதே மாதிரி க்ரோ பேக்ஸ்லேயும் எல்லாத்துலேயுமே வந்து பாட்டிங் மிக்ஸ் ஆயில்ஸ் எல்லாமே போட்டு நான் வீட்லேயே ரெடி பண்ண மண் எல்லாமே வச்சு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் எல்லா பிளான்ஸுமே இந்த மாதிரி மாற்றி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம். ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி இந்த சைடில் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சைடில் ஃபுல்லாமே ரோஸ் பிளான்ஸ் அண்ட் மல்லிப்பூ இது எல்லாமே வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து செடிகள் எல்லாமே மாற்றி வச்சு கொஞ்சம் அதுக்கு தேவையான உரங்கள் எல்லாமே கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா செடிகள் எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி பார்க்கும்போது இன்னமும் அழகாக இருக்குது. ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. இந்த சைடில் இருக்க மல்லிப்பூ செடி மட்டும்தான் கொஞ்சம் ப்ரூன் பண்ணாமல் விட்டாச்சு. மற்றபடி எல்லா செடியுமே ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன். இந்த சங்குப்பூ செடியும் அதே மாதிரி தான் வேறு பாட்டுக்கு மாற்றி வச்சாச்சு. ரோஸ் பாருங்கள், இதை மாற்றி வச்சதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பேக்கில் இருந்ததோட தொட்டியில் இருக்க தான் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல வாசனை, அதனால தான் ஒரு பெட்டல் மட்டும் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். அண்ட் அதே மாதிரி இந்த பிளான்ட்லேயும் வந்து பட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் நல்லா பூ வந்து பூக்க ஆரம்பிக்கும் இனிமேல். அதே மாதிரி இந்த இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே இங்கேயே வச்சாச்சு. அது ஸ்ட்ரைட்டாக இங்கேயே வச்சதுனால இந்த பிளான்ட் எல்லாமே இந்த மாதிரி அடிச்சது எல்லாமே ப்ரூன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செமி ஷேடில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் செடியெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். நான் அந்த பட் ரோஸ் எல்லாமே கட் பண்ணது எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து கீழே வந்து வைக்கலான்னு சொல்லி கீழே எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி மண் எல்லாமே லைட்டாக கொத்தி விட்டுட்டு அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா இடத்துலையுமே வச்சுருக்கேன். மழையில் வந்து தானாகவே வளர ஆரம்பிச்சிரும். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது. வெள்ளைப்பூச்சி மட்டும் வராமல் பார்த்துக்கணும், தண்ணி தேவையானதை விட்டுடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.